திசை மாறி போகிற உலகம். ஒரு காலகட்டத்தில் திரைப்படம்லாம் இன்னைக்கு போச்சு. வருத்தத்தோடு சொல்கிறேன். பார்ப்பது, படிப்பது, கேட்பது. கேட்பதை விட படிப்பதை விட, கேட்பதை கேள்வி செல்வம்னா, படிப்பதை படிப்பு செல்வம்னா, பார்க்கிறது தான் உடனுக்குடன் இம்மீடியட்டாக பதியும். காட்சி வழியாக உடனுக்குடன் மனிதனுக்கு பதியும் அது. ஒரு காலத்திலலாம் எம்ஜிஆர் படத்தை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு வெளியில் வர்றவன்லாம் என்ன பேசிட்டு வருவான்? இனிமேல் அம்மாவை நான் கண்டிப்பாக வணங்குவோம்டா, எங்கள் அம்மாவை கட்சி காலம் வரைக்கும் காப்பாற்றுவேன்னு தாய் பாசத்தோடு வெளியில் வருவான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய திரைப்படத்தை பார்த்துட்டு வந்தா, இனிமேல் என் அண்ணன் தம்பிக்கிட்ட தகராறே பண்ண மாட்டேன், ஒற்றுமையாக இருப்போம்டா, குடும்பம் ஒற்றுமையாக இருப்போம்னா அதோட வருவான். இப்போ அப்படி இல்லையே. எவனை வெட்டலான்னு தானே கத்தியை தூக்குற மாதிரி படம் வருது. கலைவாணர் NS கிருஷ்ணன் இல்லையா, அவங்க எல்லாருக்கும் தெரியும். கலைவாணர் NS கிருஷ்ணன் அவருடைய மனைவி மதுரம் 2 பேரும் உட்காந்துங்கிறாங்க வீட்டு வாசல்ல. ஒரு அம்மா கர்ப்பிணி. அந்த அம்மா வந்து யாசகம் கேட்குது, ஐயா ஏதாவது உதவி செய்யுங்க. கலைவாணர் 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாருங்க. அந்த காலத்தில் 100 ரூபான்றது இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு சமம். 100 ரூபாய் எடுத்து கொடுத்தார். அந்த அம்மா வாங்கின அப்படி போச்சு. போன உடனே மதனம் சொன்னாங்க, நீ ஏமாந்துட்ட. அந்த பொம்பளை உண்மையான கர்ப்பிணி கிடையாது, துணியை வயிற்றில் கட்டிக்கிட்டு கர்ப்பிணி மாதிரி உங்கள்கிட்ட நடித்து பணத்தை வாங்கிட்டா. உடனே கலைவாணர் சொன்னார், கூப்பிடு அவளை, மறுபடியும் கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு இன்னொரு 100 ரூபா கொடுத்தாரு. போயிடுச்சு அந்த அம்மா. மதனம் திட்டுறாங்க, ஏன் ஏற்கனவே 100 ரூபாய் ஏமாந்துட்ட, உன்னை ஏமாத்திட்டான்னு சொன்னால் மறுபடியும் கூப்பிட்டு 100 ரூபாய் கொடுக்குறேன். இங்கே பாரு, நாம் 2 பேரும் நடித்து தான் பணம் வாங்குகிறோம். நம்ம நடித்து நடிகர்கிட்டையே ஒரு அம்மா நடித்து பணம் வாங்குதுன்னா நம்மளை விட தலை சிறந்த நடிகை அவ தான். அதனால தான் பாராட்டி 2வதும் கொடுத்தேன்னார். இந்த பண்பு, இந்த குணம் எப்படிங்க வரும்? அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்லை. அடுத்தவங்கிட்ட இருந்து வழிப்பறி கொள்ளை படிக்கிறது தான் இன்றைக்கி சொல்லி கொடுக்குறான். சமீபத்தில் வட மாநிலத்தில் நடந்த ஒரு தாயினுடைய கொலைக்கு கூட யார் காரணம்னா, அதாவது அந்த ஒரு 100வது நாள் ஒரு படம் பார்த்துட்டு ஒரு மர்டர் பண்ணதுக்காக ஒரு காலகட்டத்தில் ஒருத்தன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். இன்னைக்கு இருக்கிறது சமூக சூழ்நிலைகள் தாறுமாறாக இருக்குது. இன்னைக்கு இளைஞர்களை கரையேற்றி காப்பாற்றுவது தாயும் தந்தையும் ஆசிரியரும் புத்தகங்களும் தானே தவிர வேறு எந்த சாதனங்களாலும் அவர்களை சரிப்படுத்த முடியாது என்ற ஒரு நிலையை நோக்கி நாம் பயணப்படுறோம். வழி நடத்துகிறவர்கள் உங்களுக்கு வெளியிலே யாரும் இப்பொழுது இல்லை. திரைப்படத்தை அவங்க பணத்துக்காக நடிக்கிறாங்கன்னா, நாம் அவர்கள் பிழைப்புக்கு நடிக்கிறார்கள், நாம் பொழுதுபோக்குக்கு பார்க்குறோம், அவ்வளோதான். அதை மறந்துடணும். அதுவே உண்மை என்று நாம் நினைக்கக்கூடாது. 35 கிலோ எடையுடைய ஒரு கதாநாயகன் 35 பேரை அடித்து போட்டுட்டு அவன் தனியாக நிற்கிறான்னா இது உலகத்தில் நடக்கிற கதையாது. கற்பனை, முழுமையான கற்பனை. கற்பனையை பார்த்து மகிழ்வோம், நிஜத்தை பின்பற்றுவோம், நிஜங்களுக்கு பின்னால் வழி நடப்போம். 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் ராத்திரி 10:30 மணிக்கு அவங்க மிஸ்ஸுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறான். 10:30 மணிக்கு மெசேஜ். இப்போது யார் இப்போ செல்ஃபோனில் இது பண்ணுறாங்க? இப்போ எல்லாமே எழுதுறது கிடையாது, செல்ஃபோனில் மெசேஜ் போகுது. இந்த செல்ஃபோன் படுத்துகிற பாடு இருக்குது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு அம்மா ராத்திரி 12:30 மணிக்கு எழுந்து மேக்கப் பண்ணுது, பொட்டு வைக்குது, பூ வைக்குது, லிப்ஸ்டிக் அடிக்குது, பூ வைக்குது, மேக்கப் பண்ணுது. அவங்க வீட்டுக்காரனே கேட்டிருக்கிறான், அர்த்தராத்திரியில் மேக்கப் பண்ணுறேன், உன்னை யாரையும் பார்க்க போகிறான், வாயை மூடிம்படியா ஃபேஸ் லாக்கை வச்சுக்கிறேன், உத்து பார்க்குறேன், அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அது மேக்கப்போட பார்த்தா தான் ஓப்பன் ஆகும் போலகுது. நான் படாத பாடுபட்டு மேக்கப் பண்ணுறேன், நீ கம்முன்னு படுன்னு. அவன் சிரிச்சிங்கன்னா படுத்துங்கிறான். நீ என்ன சிரிக்கிற மறுபடின்னா, ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்க பிடிக்கல, நான் 10 வருஷமாக அவங்க கூட குடும்பம் பண்ணுறேன்னு என்னை அட்ஜஸ்ட் பண்ணின்னு போனோம். இந்த படுத்துகிற பாடுகுதை கொஞ்சம் நெஞ்சம் இல்லையா இந்த செல்ஃபோன்? இன்றைக்கி செல்ஃபோன் செல்ஃபி எடுக்க எல்லாரும் பாரு, செல்ஃபி. குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஃபோட்டோவை யாருக்கும் கொடுக்க அனுமதிக்காதீர்கள். விளையாட்டுக்களில் நான் சொல்கிறது, பல பேர் அந்த விபரீத விளைவுகளை நகரங்களில் அனுபவிக்கிறார்கள். அதனால் நீங்கள் அதெல்லாம் ஆளாயிடக்கூடாது. அதனால் வாழ்க்கையில்
கருவிகள் மத்தியில் நீங்கள் அகப்பட்டு திணறுகிறீர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எண்ணங்கள் தூய்மையாவதற்கு சில நான் சொன்ன அத்தனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, பின்பற்றினீங்கன்னா, நிச்சயமாக நீங்களும் ஒரு வல்லுநர்களாக வருங்காலத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உலகத்தில் 2 செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம், வெள்ளிக்கிழமை டீச்சர் என்ன பண்ணாங்க, இந்த பீரியட் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டபோது, எதனா ஒரு டாப்பிக்கில் பேசலாம் டீச்சர், கவிதை எழுதலாம் டீச்சர். பிள்ளைகள் ரொம்ப அழகாக எழுதுவான் தெரியுமா. இப்போ சமீபத்தில் கூட போலியோ சொட்டு மருந்து போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு. ஒரு காலகட்டத்தில் நான் பணியாற்ற காலத்தில் 2000 ஒரு பையன் எழுதினான் 6ஆம் கிளாஸில். இந்த போலியோ பற்றி தான் எழுத சொன்னோம். அவன் எழுதினான், சின்ன வயசில் உனக்கு வந்த போலியோ, இன்னும் உன்னை விட்டு அது போலியோ, சொட்டு மருந்து தொண்டைக்குள்ளே போலியோ, போன மருந்தும் ஒருவேளை போலியோ. போலி மருந்தா, என்ன அழகா. இதை விட யார் எழுத முடியுயா? இதை விட யார் எழுத முடியும்? கவிதை எழுதலாம் டீச்சர், பாட்டு பாடலாம் டீச்சர். சரி, ஒரு டாப்பிக்கில் எழுதலாம். A4 ஷீட்டை பாதியாக கட் பண்ணி எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்து எழுத சொன்னாங்க டீச்சர். என்ன தலைப்பு? கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பாய். இதான். மலன்னு அவனும் எழுத ஆரம்பிச்சான். யார் யார் என்னென்ன எழுதியிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். பசங்க எழுதுறதே தனி அழகு. இங்கே ஆசிரியர்கள் பெருமக்கள் இருந்தால் உங்களை வணங்கி கேட்குறேன், தப்பாக பார்க்காதீங்க, இப்படியும் எழுத முடியுமான்னு யோசிங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ பேர் எழுதிக்கிறான். ஒரு பையன் ரோமன் லெட்டர் பார் செகண்டுன்னு போட்டு ஒரு கேள்வி நம்பரை போட்டு ஆன்சர் எழுதிக்கிறான். கர்த்தரே, இந்த பேப்பரை திருத்துவர் பக்கத்தில் அமரும், அவர் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். நான் செஞ்ச பாவன்றான். அவன் செஞ்சுட்டு என்கிட்ட வந்துக்கிறான். அவர் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும் பெருமானே, அவர் திருக்கரங்களினால் எனக்கு வாழ்க்கை அள்ளி போட வைக்க வேண்டும். அப்படி போட்டால் அவர் பிள்ளை படிக்கும் பள்ளியிலும் அப்படி போடுவார்கள் என்ற ஞானத்தை அவருக்கு உதயமாக்க வேண்டும். எம்மா வேற்ற எழுதுறான் பாருங்க. இதுக்கு நான் படித்து சிரிச்சு கிடந்தேன். இப்படிலாம் கூடமா எழுத முடியும்? விளையாட்டாக எழுதுவான் தெரியுமா உங்களுக்கு. இங்கே போய் டீச்சர் ஒருத்தங்க சாந்தகுமார்னு ஒரு அம்மா இருக்கும். ஒரு காலமும் நேரமும் கணக்கு கேட்டுது. 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோடை 20 நாளில் போடுறாங்க. அதே ரோடை எத்தனை நாளில், 15 பேர் எத்தனை நாளில் போடுவாங்கன்னு அவன் எழுதிக்கிறான். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோடை மறுபடியும் எதுக்கு 15 பேர் போடணும்னு கீழே எழுதிக்கிறான். இது அரசாங்கத்துக்கு வீண் செலவுன்னு எழுதிக்கிறான். அப்போ ஒரு தலைவன் அங்கே உருவாகிட்டான்னு நம்ம நினச்சிக்கலாம். அப்புறம் டீச்சர் வந்து என்கிட்ட, நீ செல்லம் கொடுத்து இந்த பசங்க பூரா அப்படி தான் வீணாக போயிட்டாங்க. அம்மா வீணாக போகலாமா, சமுதாயம் வீணாகக்கூடாதுன்ற அக்கறையில் எழுதியிருக்காம்மா. ஃபுல் மார்க் போடுமா அவன். நீங்கள் போடுவீங்களா? நான் போட்டிருக்கிறேம்மா. காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைன்னு கேட்டிருந்தேன். காந்தியை பற்றி 3 வரை எழுதி 4வது வரை எழுதிக்கிறான். ஜெயந்தியை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு எழுதிக்கிறான். அதனால் விளையாட்டுத்தான். நீங்கள் அதை விட இன்னும் ஃபென்டாஸ்டிக் ஆன்சர்லாம் எழுதுவான் தெரியுமா. சிமெண்ட்டை தயாரிக்க வேண்டிய மூலப்பொருளை எழுதுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஒரு டீச்சர். அவன் எழுதிக்கிறான், எந்தெந்த மூலப்பொருள்களை கொண்டு அது தயாரிக்கப்படுமோ அந்தந்த மூலப்பொருளால் அது தயாரிக்கப்படும். அவனும் வழிக்க வரல, இவனுங்களுக்கும் விடை கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு என்ன கேட்டாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்கம்மா மார்க்குன்னு. நான் பசங்க அப்படி தாங்க எழுதுவாங்க. மகிழ்ச்சியாக இருக்கு, எடுத்துக்கணும். குற்றமே பார்க்க முடியாது. அதனால தான் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மெக்க கோளன். குற்றத்தை கூட குணமாக பார்க்கக்கூடிய குணவான்களாக நம்ம மாறினாதான் நல்லதையே உருவாக்க முடியும். அப்போ அந்த டாப்பிக்கில் எல்லாம் எழுதிட்டாச்சு. எழுதி வீட்டுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க, பீரியடு முடிஞ்சு போச்சுரா, சனி ஞாயிறு லீவு திருத்தி எடுத்துகிட்டு வரேன்னு பண்டெலாம் எடுத்து போட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் உட்காடுறாங்க, பேப்பரை திருத்துறா, டிஃபன் சாப்பிட்டு உட்காடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டு ஒரு ஹையர் ஆஃபீஸர். அவர் சேரில் உட்காந்துங்கிறாரு, பேப்பர் படிச்சுக்கிட்டு. இந்த அம்மா ஃபஸ்ட்டு பேப்பரை எடுத்து படிச்சுட்டு அழறாங்க. வீட்டுக்காரர் பார்த்துட்டாரு. என்ன அழற, உன்னை திட்டி எழுதியிருக்கானோ,
கண்ணாமண்ணன் எதை எழுதியிருக்கானோ? இல்லைங்க. பின்ன ஏன் அழற? அவன் எழுதுனதை படிக்கிறேன். கடவுளே, நீ என் எதிரில் வந்தால் நான் என்ன வரம் கேட்பேன் தெரியுமா? என்னை செல்போனாக மாற்றிவிடு என்ற வரத்தை தான் கேட்பேன். ஏன் தெரியுமா கடவுளே? எப்பொழுதும் என் அம்மா உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு அதை பார்த்து பார்த்து சிரிக்கிறாள். அதனோடு தான் பேசுகிறாள். சமைக்கும் போதும் பார்க்கிறாள், சாப்பிடும் போதும் பார்க்கிறாள், உறங்கும் போது கூட அதை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அரவணைத்து தூங்குகிறாள். அப்படியானால் என் அன்னையினுடைய பரிசத்திலிருந்து நான் விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் என்னை செல்போனாக மாற்றிவிடு கடவுளே. இந்த வரம்தான் எனக்கு வேண்டும். கடவுளே, என் அப்பா மட்டும் என்ன லேசா? அலுவலகம் முடிந்த பிறகு 5 மணிக்கெல்லாம் என்னுடைய வீட்டுக்கு வந்தால் சோபாவில் உட்கார்ந்து கொண்டு ஆஃப் பண்ணி வச்சிருந்த செல்லை ஆன் பண்ணிட்டு அகில உலகமும் தொடர்பு கொண்டு பேசுவாரே தவிர எதிரில் உட்கார்ந்து ஹோம்ஒர்க் எழுதுகிற என்னை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். என் அப்பாவிடத்திலும் அம்மாவிடத்திலும் இணை பெரியாமல் நான் இருக்க வேண்டும் என்றால் கடவுளை என்னை செல்போனாக மாற்றிவிடு. இதை பார்த்து தாங்க அழுதுட்டேன். அப்பா கோவம் வந்துட்டு அவருக்கு, கணவருக்கு, எழுந்துரு, அந்த வீட்டு அட்ரஸ் எடு, அந்த குடும்பத்தையே உண்டிலன் பண்றேன். அதெல்லாம் நடக்காதியா? அது நம்ம பையன்தான். சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப யாராக இருந்தால் என்ன, சொல்லுவது மட்டும் என்னுடைய கடமை அல்ல, நடத்தி காட்டுவதும் நடந்து காட்டுவதும் என்னுடைய கடமை. குழந்தைகள் வைரங்கள், அவர்களை திட்டாதீர்கள், தீட்டுங்கள் என்றுதான் என்னுடைய செய்தியை பிள்ளைகளுக்கு பல இடங்களிலே சொல்லி வருகிறேன். அதுவும் இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான பிள்ளைங்க. ஏன்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் மூத்த பெருமக்கள் இருக்கீங்க, பல வல்லுநர்கள் இருக்கீங்க. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் எந்த விதமான தொல்லைகள் இல்லை அவ்வளவா. எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுகிறத தவிர மற்றவங்களிடத்துல பேசுறது கூட அதிகமாக இல்லை. ஆனால் இன்றைக்கு எத்தனை தொல்லைகள் இருக்க வேண்டுமோ அத்தனை தொல்லைகளும் இருக்கிறது. திரும்பினா செல்ஃபோன் தொந்தரவு, நேராக பார்த்தா டிவி தொந்தரவு, எல்லாம் இருக்குது. அழகான புத்தகம் கடைகள்லாம் நான் ஒரு பார்வையிட்டேன். ஒரு மனிதனை மலை உச்சிக்கு கொண்டு போகிற மகத்துவம் பெற்ற புத்தகங்களை எல்லாம் ஒரு மலை உச்சியிலே கொண்டு வந்திருக்கிற அழகை நான் பார்த்து பார்த்து மகிழ்ந்தேன். ஆனால் என்ன ஒரு சங்கடம், அங்கே புத்தகத்தெல்லாம் பார்க்குற போது புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது, செல்போனோ வா சிக்கலாம் என்று அழைக்கிறது. அது வாசிக்கலாம்னு கூப்பிடுது, இது வா சிக்கலாம்னு கூப்பிடுது. ஏன்னா இன்றைக்கி செல்ஃபோன் படுத்த சிரமங்கள் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அன்னைக்கு எங்கள் அம்மா என்னுடைய வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தாய் தான் குழந்தைய வளர்த்தா. இன்றைக்கி எல்லா குழந்தைகளையும் செல்ஃபோன் தான் வளர்க்குது. எந்த குழந்தையும் இப்போ கூட மதியம் சாப்பிட போனேன், ஊட்டி மலை கூட அதற்கு விதிவிலக்கல்லன்னு ஒரு காட்சியை பார்த்தேன். சின்ன பிள்ளை செல்ஃபோனை பார்த்து தான் சாப்பிட்டுங்குது. அப்போ இந்த செல்ஃபோன் என்பது நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு முதல் எதிரியாக இன்றைக்கி குழந்தைகளுக்கு இருக்குது. வேறு வழி இல்லை. அதையும் மீறி என் பிள்ளைகள் அறிவாளிகளாக வருகிறார்கள் என்றால், நல்ல பிள்ளைகளாக வருகிறார்கள் என்றால், உண்மையிலேயே இந்த பிள்ளைகளை பாராட்டணுன்றது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நிறைய இடத்துல பிள்ளைகள் கெட்டு போச்சு. பிள்ளைகள் கெடலை, கருவிகள் அதுக்கு தாக்கம் நிறைய போச்சு. இப்போ இருக்கிற அது மறுக்கவும் முடியாது. கருவிகள் இல்லாத நம்மளால் வாழ முடியாது. சொல்லப்போனால் உலகமே இதுக்குள்ளே இருக்கா இல்லையா? இது உள்ளங்கையில் இருந்தால் உலகம் முழுவதையும் பற்றி நமக்கு தெரியும். இதை கீழே வச்சிங்கன்னா தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும். நிறைய பேருக்கு நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமலேயோ உலகத்தை பார்த்துங்கிறோம். ரொம்ப வருத்தமான நிலையெல்லாம் இன்றைக்கி கொண்டு போயிட்டுருக்கு செல்ஃபோன். சமீபத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மயிலாப்பூர் லெஸ் கார்னரில் இருக்கிற விநாயகர் கோயிலில் சாமி கும்பிடலான்னு போனேன். ஒரு பையன் என் காதில் விடுற மாதிரி சத்தமாக சொன்னான்.
பிள்ளையாரப்பா உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடந்துக்கிற சண்டையை நிறுத்திரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறுத்திருந்தான். பரவாயில்ல, ரொம்ப மனிதநேயத்தோட பிள்ளையார்கிட்ட வேண்டுதல் வைக்கிறானேன்னு சொல்லி அவனை தனியாக கூப்பிட்டு பாராட்டி அன்னைக்கு மேடையில் கிடைச்ச ஒரு பொன்னாடை எடுத்து அவனுக்கு போத்தனேன். உன் மனித நேயத்தை ரொம்ப மதிக்கிறேன்டான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அப்படி ஒரு சண்டை நடந்தால் உன்ன மாதிரி ஒரு வாத்தியார் பாடம் எழுதிடுவார், அது ஏன் படிக்கிறது? ஏற்கனவே 2 சண்டை நடந்து எங்கள் மண்டை காயுது. அந்த வருஷம் நான் போர் சண்டையில் சேர்ந்தவன் அவனெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல. போன டெஸ்ட்டில் கூட எங்கள் டீச்சர் 2ஆம் உலகப் போர் ஏன் நடந்ததுன்னு கேட்டாங்க. முதல் உலகப் போர் சரியாக நடக்காதனால 2ஆம் உலகப் போர் நடந்ததுன்னு நான் எழுதினேன். கூப்பிட்டு வச்சு ஒரு 4 தட்டு தட்டாங்க. ஏன் சார் இப்படிலாம் சண்டையை வச்சு வளர்த்து அதை ஒரு பாடமாக எழுதி? மகா கஷ்டம் சார். அதனால தான் சார் பிள்ளையார்கிட்டையாவது, மனுஷன் சொன்னால் கேட்க மாட்டான், பிள்ளையார்கிட்டையாவது சொல்லி வைப்போமேன்னு சொல்லி வச்சோம். பிள்ளைகளுடைய வருத்தங்கள் இன்றைக்கி நிறையா இருக்குது. இந்திய திருநாட்டிலேயே முதலாக வாழ்கிற வீட்டிலேயே ஒரு புத்தக நிலையத்தை, ஒரு லைப்ரரியை கொண்டு வந்து முதல் ஏற்படுத்தியவர் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள். தான் வீட்டில் ஒரு பகுதியை ஒதுக்கினார், புத்தகங்களுக்குன்னு ஒரு பகுதியை ஒதுக்கினார். நம்ம பூஜை அறை வைப்போம், சமையல் அறை வைப்போம், கலந்துரையாடலுக்கு அறை வைப்போம். ஆனால் அவர் முதலாக அதை சிந்தித்து செயல்படுத்தி பலாயிரம் நூல்களை கொண்டு வந்து வீட்டில் சேகரித்து வைத்தார். உலகத்திலேயே முதலாக ஒரு ஒப்பற்ற மாமனிதர் புத்தகங்களுக்கு என்றே தனி வீட்டை கட்டினார். பக்கத்து வீட்டை, தான் வீட்டுக்கு பக்கத்திலே இன்னொரு வீட்டை கட்டினார். புத்தகங்களுக்கென்றே உலக புத்தகங்கள் அத்தனையும் கொண்டு வந்து சேர்த்து வைத்தார். அவர்தான் அண்ணல் அம்பேத்கர் என்கிற மிகப்பெரிய சட்ட நிபுணர். பேரறிஞர் அண்ணா அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ஒரு நூலகத்துக்கு உள்ளே நுழைந்தால் அவர்கள் எப்பொழுது படித்து முடித்து வெளியிலே வருகிறார்களோ அதற்கு பிறகுதான் அந்த நூலகமே மூடப்படும். அப்படின்னா ஒரு புத்தகம் என்பது ஒரு மனிதனை செதுக்குவது. அதனால தான் பிள்ளைகளுக்கெல்லாம் உங்களெல்லாம் கூப்பிட்டாந்து இந்த கண்காட்சி காட்டி பல புத்தகங்களை வாங்கிறதுக்குனுடைய நோக்கம் என்னன்னா, வாசிக்கிற பழக்கம் வரணும். நீங்கள் எந்த அளவுக்கு புத்தகத்தை நேசித்து படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ இந்த செல்ஃபோனை பார்க்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களை அழைத்து கொண்டு போகிற மிகப்பெரிய ஒரு சொர்க்க உலகத்தை அந்த புத்தகம் காட்டும். ஒரு எழுத்தாளனோடு நீங்கள் பேசுகிற பெருமிதத்தை பெறுவீர்கள். அதனால் நிறைய பேர் புத்தகங்களை வாங்குங்க, படிங்க, அதில் இருக்கிற செய்தியை எடுத்து அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் பேசுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது, உங்களுக்காக ஒரு செய்தி 2-3 செய்தி சொல்லிவிட்டு அப்புறம் பொதுவாக வரேன். இன்றைய குழந்தைகள் என்பவர்கள் நாளைய நட்சத்திரங்கள். நீங்கள் மார்க்கு குறைஞ்சாலும் பரவாயில்லை, உங்களுக்காக சொல்கிறேன், இது மார்க் குறைஞ்சாலும் பரவாயில்லை, உங்களுடைய மதிப்பு குறையாமல் வாழ வேண்டும் என்பது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா அந்த மதிப்பு தான் மிக மிக முக்கியமானது. அந்த மதிப்பு இயல்பாக அமைந்து விட்டால் நிறைய மார்க்கை நீங்களே வாங்கிடுவீங்க. உங்களுக்கு உலகத்திலே முதலாக ரோல் மாடல் யார் என்பதையே தேர்ந்தெடுக்க முடியாத அளவுக்கு இன்றைய இளைஞன் திறனறி கொண்டிருக்கிறான். வருத்தப்படுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இளமையிலே அமைந்து விடுமோ என்ற ஆதங்கம் எங்களை போன்றவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது. உங்களுக்கு ரோல் மாடல் யார்? யார் நம்பர் 1? யார் சொல்லுங்க பார்ப்போம். முதல் ரோல் மாடல் நம்மை பெற்ற அம்மா தான் முதல் ரோல் மாடல். அடுத்தது அப்பா, அடுத்தது தான் ஆசிரியர், அடுத்தது தெய்வீக குணம் படைத்த சான்றோர்கள். அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க. ஏன்னா மாதா உண்மையில் ஒரு பிள்ளை எப்படி பார்க்கணும், அதுவும் நீங்கள் பெண் பிள்ளைகள் நிறையா இருக்கீங்க, ஆண் பிள்ளைகளும் இருக்கீங்க. இன்றைய ஜென்ரேஷனில் எங்கே பார்த்தாலும் பெண் பிள்ளைகள் தான் அபார திறமையில் இருக்குது.
பாரதி கூட பார்த்தீங்கன்னா பாரதியார் பாடின பாட்டெல்லாம் பெரும்பாலும் பெண்ணிடத்தில் சொல்வதாகத்தான் அமையும். பெண்கிட்ட தான் சொல்லுவான், ஒரு பெண்கிட்ட தான் போய் சொல்லுவான். பெரிய செய்தியை கொண்டு வந்து சின்ன பிள்ளைகிட்ட சொல்லுவான். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குழந்தைகிட்ட போய் சொல்கிற செய்தியாது. ஜாதிகள் இல்லையடி பாப்பா. ஏன் பெண் குழந்தைகிட்ட சொன்னான் தெரியுமா? பையன்கிட்ட சொன்னாலும் ஒரு காலகட்டத்தில் பெருமாள்னு ஒரு வைத்தியநாதன் ஒருத்தர் இருந்தார்னா, 40 வயசுக்கு மேலே வைத்தியநாத ஐயர், வைத்தியநாத படையாட்சி, வைத்தியநாத கவுண்டர், வைத்தியநாத செட்டியார் அப்படின்ற பட்ட பேர் வந்துடும். ஆனால் கமலான்னு ஒரு பெண் குழந்தை, குழந்தை பருவத்திலும் கமலாதான், 90 வயதிலும் கமலா அம்மாள் தான். பெயரளவில் கூட பெயரில் சாதியை சேர்க்காத ஒரு ஜாதி பெண் ஜாதி என்பதனால் தான் பெண் குழந்தை இடத்தில் சாதிகள் இல்லையடி பாப்பா, நீ தான் அதை உருவாக்கணும் ஒரு சமுதாயத்துன்னு பாரதி சொன்னோம். அதனால் நிறைய பொறுப்புகள் நிறைய இருக்குது போல. படித்து மார்க் வாங்கினா மட்டும் போகாது, இந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நம்ம காப்பாற்றக்கூடிய சிறப்பு நம்ம பிள்ளைகளுக்கு வரணும். ஏன் நான் சொல்கிறேன் அம்மா ரோல் மாடல் அப்பா ரோல் மாடல்லாம்? அவங்க எப்படி இருந்தால் தான் இந்த பிள்ளைகள் உருவாவார்கள். ஒரு 4ஆம் கிளாஸ் பையன் 4th படிக்கிறான். அம்மா கேட்டால் 4 4 எத்தனைடான்னு, 10ன்னா. ஏண்டா உங்கள் ஒப்ப நாட்டுமே பேசுகிற? அந்த ஆள் சும்மா உட்காந்துங்கிறான் பாவம். அவனை கூப்பிட்டு வம்புக்கு இழுத்து மறுபடியும் கேட்குறான், அம்மா ப்ளீஸ் 4 4 எத்தனை? 10. சரியாக கூட்டி சொல்கிறா. எப்படி கூட்டினாலும் 10 தாம்மா. ஏண்டா இப்படி படுத்துற? நான் படுத்தலைம்மா, 10 நாளாக நான் உன்னை பார்க்குறேன். டெய்லி இந்த கூடையில் காய்கறி வச்சின்னு ஒரு அம்மா வருது, அது பார்சலாக பண்ணின்னு வருது. ஒவ்வொரு பார்சலை கேட்குற, உருளைக்கிழங்கு எவ்வளோன்னு கேட்ட ஒரு நாள் அந்த அம்மா 10 ரூபான்னு சொல்லுது, நீ 2 ரூபா குறைச்சி 8 ரூபாய்க்கு கேட்ட. ஒரு நாள் கீரை வாங்கினேன், 10 ரூபா சொல்லிச்சு, நீ 2 ரூபா குறைச்சி 8 ரூபாய்க்கு வாங்கினேன். 10 நாள் நான் உன்னை வாட்ச் பண்ணுறேன், 2 ரூபா குறைச்சி தான் நீ வாங்குற. இப்போ 4 4 8ன்னு நான் சொன்னால் நீ 2 குறைப்ப. ஆன்சர் தப்பாயிடும். இப்போ 4 4 10ன்னு நான் சொன்னேன்னா நீ 2 குறைச்சாலும் கரெக்ட் ஆன்சர் வந்துடும். இப்போ புரியுதா? யார் பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுறாங்க? அம்மாவை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் எல்கேஜியிலிருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பெண் ஆசிரியர்களை நியமித்திருக்கிறார்கள். எங்கே ஆண் ஆசிரியர்கள் எல்கேஜியிலேருந்து 5th வரைக்கும் இருக்க மாட்டாங்க. நான் ஜனாதிபதி மேதக அப்துல் கலாம் இடத்துல அவார்டு வாங்கினது சொன்னாங்க, ரைட்டு தான். ஆனால் உலகத்திலேயே எல்லோருக்கும் அவார்டு கொடுக்கணுன்னா எல்கேஜியிலிருந்து 5th வரைக்கும் பணியாற்றுகிற ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்கணும். ஏன்னா குழந்தையோட குழந்தையாக மாறி குழந்தைக்குள்ளே உட்கார்றது லேசான விஷயம் இல்லை, லேசான விஷயம் இல்லை. அதனால்தான் குழந்தை பருவத்திலேயே நல்ல செய்திகளை நீங்கள் உள்வாங்கணும். ஒரு விவசாயி கூட ஒவ்வொரு பயிருக்கும் நிலத்தை பண்படுத்துகிறான். அந்த நிலத்தை பண்படுத்தி அந்த பயிர் உருவாவதற்குரிய சிறப்பை உருவாக்குறான். அது மாதிரி நம்முடைய மனம் என்பது ஒரு நிலம் மாதிரி. ஒரு நல்ல விதை போட்டால் விதை போட்டால் நிலத்தில் முளைக்குது. நல்ல சொல்ல போட்டோம்னா மனசில் அது விளையணும். நிலம் பண்பட்டால் நெல் விளையும், மனம் பண்பட்டால் நல்ல சொல் விளையும். இன்றைக்கி இதெல்லாம் பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவைப்படுதுன்றதுக்காக சொல்கிறேன். சில நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம கையில் எடுக்கணும். அதே மாதிரி 2வது அப்பா ரோல் மாடல் நான் உங்களுக்கு சொன்னேன், சாதாரணமாக நான் சொல்லலை. ஈன்று புறந்தறுதல் இந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சமம் முறிக்கு களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனேன்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே புறநானூறு பேசுகிறது. அப்போ அப்பாவுக்கு என்ன பெரிய கடமை இருக்கு? இன்றைக்கு கூட காவல்துறை சார்பாக ஒரு விழிப்புணர்வு ஒரு புத்தக
ஒரு கடையும் அங்கே இருக்கு. உண்மையிலே இந்த சமுதாயத்தில் பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் குறைய வேண்டும் என்றால் வளரும் பருவத்திலேயே வளமான சிந்தனைகளை வளர்த்து விட்டால் காவல்துறைக்கு கூட தன்னுடைய கணிசமான வேலை குறையும் என்பதிலே நான் நம்பிக்கை உடையவன். எங்கெங்க பிரச்சனைகள், அந்த வளமான சிந்தனைகளை எல்லாம் உங்களை உள்ளத்தில் உருவாக்கி கொள்வதற்கு தான் இந்த மாதிரி புத்தகங்களை திருவிழாக்களாக கொண்டாடுறது. கோவில் திருவிழாக்கள் ஒரு பக்கம் நடந்தால் அங்கே விற்கிறதே வேற பொருள். புத்தக திருவிழாக்கள் மட்டும்தான் அறிவு திருக்கோயிலுக்கு வேண்டிய பொருள்கள் அனைத்தும் இங்கே உருவாக்கப்பட்டு விற்பனைக்கு இருக்கிறது. அப்பான்றது லேசான விஷயம் இல்லை. ஏன்னா அம்மா இடுப்பில் தூக்கி வளர்ப்பா இல்லையா? எந்த அப்பாவது உன்னை இடுப்பில் வச்சு தூக்கியிருக்கானா? உட்காரவே முடியாது. அம்மா இடுப்பிலே சுமப்பாள். ஏன் தெரியுமா? உறவுகளெல்லாம் சொல்லி கொடுப்பா. அம்மா உறவுகளோடு நின்றுடுவா. அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? சர்ன்னு தூக்கி அந்த தோள் மேலே வச்சு, நான் பார்க்காத உலகத்தை நீயாவது பாரடான்னு உன்னை தோளில் உயர்த்துவது அப்பா. அவர் எப்படி ரோல் மாடல்? ஒரு பஸ்ஸில் ஒரு அப்பாவும் ஒரு பையனும் பஸ்ஸில் பயணம் பண்ணுறாங்க. பையன் சின்ன பையன். அவர் கேட்குறாரு, கண்டக்டர் அந்த பையனை உத்து பார்க்குறாரு. சின்ன பையனாக இருக்கிறான், அவனுக்கு போய் அரை டிக்கெட்டு போதுமே. அப்பா சொன்னார், இல்லை சார் அவனுக்கு 8 வயசு ஆகுது, ஃபுல் டிக்கெட்டு கொடுங்க. கண்டக்டர் சொல்கிறாரு, பார்த்தா அப்படி தெரியலையே சார். பரவாயில்ல சார், நீங்கள் வாங்கிக்க சார், அரை டிக்கெட்டே போதும். இல்லை சார், நீங்கள் ஃபுல் டிக்கெட்டே கொடுத்துருங்க. அப்போது பயணம் முடிஞ்சு இறங்கும்போது அவங்க அப்பா கண்டக்டர் கேட்குறாரு, என்ன சார் 4 ரூபாயை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, நான் தான் பரவாயில்லன்னு சொன்னேன், நீங்கள் அப்போ கூட கேட்க மாட்டேங்க. அப்போ அவங்க அப்பா சொன்னார், சார் எனக்கும் என் பையனுக்கு 8 வயசுன்னு தெரியும், என் பையனுக்கும் அவனுக்கு 8 வயசுன்னு தெரியும். நான் 8 வயசு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு 4 ரூபாய்க்காக ஒரு பொய் சொன்னேன்னா, அப்பா பொய் சொல்லுறார், நானும் சொல்லலாம்ன்ற எண்ணம் அவனுக்கு வந்துடும் சார், அதனால் நான் அவனை கெடுக்க விரும்பலைன்னார். அப்போ அப்பா ரோல் மாடல் இல்லையா? ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்ல தெரியுமா? நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போனால் இனி அம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும், அப்பா என்ன சொன்னாலும் கேட்கணும். 3வது ஆசிரியர். அவங்களுக்கு என்ன கடமை தெரியுமா உங்களுக்கு? அம்மா இடுப்பில் சுமந்து உறவுகளை சொல்லிக் கொடுப்பாள், அப்பா தோளில் சுமந்து உலகத்தை காட்டுவார். ஆனால் ஆசிரியர்கள் மட்டும் இடுப்பிலும் சுமக்க மாட்டார்கள், தோளிலும் சுமக்க மாட்டார்கள். உன் காலில் நின்று இந்த உலகத்தை பார் என்று சொல்லிக் கொடுக்கிற தன்னம்பிக்கை தருபவர்கள் அவர்கள். 1330 குறட்பாக்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதில் ஒரு குறளை நான் சொல்கிறேன், முடிஞ்சா தொடருங்க. கற்க பரவாயில்லையே, நல்ல பிள்ளைகள் சொல்லிட்டீங்க. ஒரு இடத்துல நான் தான் கற்கன்னு, அவன் கற்க அமைதியாகிறான், அப்புறம் கசடற, அவனும் கசடற. 7 நான் சொன்ன பிறகு தான் சொன்னான். உங்கள் தமிழாசிரியர்களை பாராட்டுகிறேன். என்ன ஒரே ஃபாலோ பண்ணி சொல்கிறீங்கல்ல, பயப்படாமல் வாங்க, என் கூட ஜாலியாக பேசுங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. 7 சொல் இருக்கு இல்லையா? இந்த 7 சொல்லில் எங்கேயாவது துணைக்கால் இருக்கா? இல்லை. ஏன் தெரியுமா? கற்க வேண்டிய நூல்களை கற்று நிற்க வேண்டிய நெறியில் நிற்பவனுக்கு துணைக்கால் வேண்டாம், தன்காலே போதும் என்ற தன்னம்பிக்கை வலியுறுத்துகிற குறள். புத்தகங்கள் என்பது ஒரு மனிதனை நல்ல சிற்பமாக்கு. ஒரு நல்ல நண்பனுக்கு, ஒரு நண்பனோடு பழகுகிற ஒரு சிறப்பு புத்தகத்தை வாசிக்கிறதுல கிடைக்கிற சுகம். பொது அறிவுக்கான செய்திகள் நிறைய கிடைக்கும் நமக்கு.